Hi friends, welcome back to Mama's Bigma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் காலேஜ் லஞ்ச் பாக்ஸ் கட்டறதுக்கு ரெடி ஆயிட்டேன் நம்ம சொன்ன மாதிரியே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு பொரியலா ரெண்டு பொரியலாங்கிறது வந்து ரெண்டு பொரியல் தான். பட் ஆனா டிஃபன் பாக்ஸ் கட்டுற வேலை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஏன் எதுக்கு அப்படிங்கறத. நிறைய பேர் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு வந்து அளவெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரெகுலரா செய்யறேன்ல, ரெகுலரா செய்யற அளவு தான் எனக்கு அந்த கண் அளவு சொல்லுவாங்க. நம்ம ரெகுலரா பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவ்வளோனா நமக்கு இந்த குடும்பத்துக்கு நம்ம சரியா வரும், இவ்வளோனா பத்தாது, நம்ம 4 பேர்த்துக்குனா இவ்வளோ, நைட்டுக்கும் சேர்த்துனா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருப்போம்ல, அந்த அளவு தான் நான் போடுவேன். இவ்வளோ எல்லாம் பர்ஃபெக்டா போடணும்னா நான் தெரியாது. காலையில மாமா காஃபி போட்டு கொடுத்துட்டாரு. பொங்கல் எல்லாம் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே தடபுடலாம் ஊருக்கு போறதுக்கு நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து உள்ளூர்லயே கொண்டாடுறவங்களும் இருப்பீங்க. நீங்களும் எப்படி எல்லாம் பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நீ எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ண போற? நம்ம சர்ச்ல கொண்டாடுவோம். சர்ச்ல இது வந்துருச்சு அந்த காம்படிஷன். காம்படிஷன்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் எனக்குலாம் தெரியல. கடைசி நேரத்துல போயிட்டு கடைசி நேரத்துல போயிட்டு என்ன வந்து சைடு கையா தான் வந்து மெயின் இது பண்ணாங்க. இந்த தடவை நாங்கெல்லாம் மெயின் கையா வந்து உள்ள போறோம். என்ட்ரி கொடுத்தாச்சாமா? சொல்லிச்சா என்ன மெயின் கை? நீனு கோலம் போட போறியா? என்ன போன தடவை ஒப்புச்ச பாண்டியானு உள்ள இழுத்தாங்க. ஆமா, அது நம்ம சும்மா நமக்கு தெரியவே தெரியாது வான்னு கூப்பிட்டாங்க. இந்த தடவை வந்து நாங்க கோலம் புடுப்புறோம். ஓ, ஏதாவது பிராக்டிஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரிதான் நல்ல கோலம் பார்க்கணும். இனிமேல் பொங்கல் வைக்கணுமா? என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வாங்கணுமா? பொங்கல் போட்டி ஒன்று வச்சிருந்தாங்க. பொங்கல் போட்டியில நாங்க ஜெயிக்கல, கோல போட்டியிலயும் நாங்க ஜெயிக்கல. பொங்கல்ல தான் ஜெயிச்சீங்க. பொங்கல் போட்டியில தான் ஜெயிச்சீங்க. ஆமா சார், பொங்கல் போட்டியில பொங்கல் வச்சதுல வந்து ஏன்னா ஆலிஸ் அக்கா வந்து அப்படி ஒரு ஆளு. அதனால ஆலிஸ் அக்காக்கு வந்து பொங்கல் போட்டியில வந்து ஜெயிச்சிச்சு. அதனால கோல போட்டியில வரல அதுக்கு. ஐயோ, இந்த நேரத்து ஊத்திட்டுனே. சரி விடு. இப்ப வந்து நம்ம ஆனியனும் தேங்காவும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன குழம்பு வைக்கிறேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெயில போட்டு வதக்கிப்போம். என்ன குழம்பு வைக்க போற? அதாவது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு, நீ சொல்லுவிய உன் பாஷையில என்ன கத்திரிக்காய் குழம்பு? அதுல குருமா குழம்பு. ஓகே, குருமா குழம்பு. அது அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி வச்சுட்டேன். பட்டாணி மட்டும் கழுவணும். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த வெங்காயம் வதங்கினதையும் இது எடுத்து உள்ள போடணும். இப்ப கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம இது கட் பண்ணிக்கலாம். என்னது? சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம் போடுறேன். ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டேன் நான் நிறையா. அப்பப்ப எடுத்து இது பண்ணிக்கலாம்ல. கரெக்ட். அதனால உரிச்சு வச்சுட்டேன். இப்ப வெறும் கட்டிங். சின்ன வெங்காயம் முழுசாவே போடுப்பா. பொரியலுக்கு நல்லா இருக்காது. பொரியலுக்கா? பொரியலுக்கு வேணும். இப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் குக் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட பாக்குறேன். இதெல்லாம் தான் நடக்குது. பட் இப்ப வந்து பாடி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது. அது என்னது? நீ குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருக்குது. அதுதான் நீ மெயினா தெரிஞ்சுக்கணும். கடையில சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். வீட்டுல செஞ்சு சாப்பிடுறவங்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும். உடம்புக்கே தெரியும், நம்ம உடம்புக்கே தெரியும். சாரி கைஸ், இது ஏன் இப்படி இருக்குன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஒன்றும் இல்லை, சிக்கன் பொரிச்ச எண்ணெய் எடுத்து வச்சிருந்தேன். மறந்து போய் அந்த கிண்ணத்துல இருக்கிற எண்ணெய் நம்மளுக்கு சேர்த்து ஊத்திட்டேன். சரி பரவாயில்ல, நல்ல சிக்கன் வாசனையா இருக்கும். சிக்கனே நம்ம செய்யலைனாலும் இதோட சிக்கன் ஸ்மெல் வந்து சாப்பிட வச்சிடும். இப்ப வந்துட்டு பொரியல வேக வச்சிடும். ஏன்னா எல்லாம் அவசரம். அப்பதான் என்னமோ நிஜமாலே அவசரம் தான். இன்னைக்கு செய்யவே வேணாம், நீ ஏஞ்சிக்காத அப்படின்னுச்சுப்பா. நம்ம வேற போனோம், இது வேற சமைக்கிறேன்னு போகுது. ஏதாவது காரணம் சொல்லிட்டு நம்ம போய் அங்க போய் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சது. அப்படி தெரியல, நான் சொல்றேன். நிறைய பேர் நிறைய விதமான ஒப்பீனியன் எல்லாம் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு? ஒரே குழப்பத்தில் இருக்கிறதுனால. இன்னும் குழப்பம் தீரவே இல்லை.
சொல்லு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனாலும் இருந்தாலும் தலைவலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வந்தால் தானே தெரியும் அப்படிங்கிற கதையாக எங்களுக்கு இருக்குது. நம்ம இங்கே வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஆள் ரெடி பண்ணிட்டோம். ஆனால் என்ன நாங்கள் ஒவ்வொரு ரூமா வந்து தள்ளி அது ரொம்ப டஃப்பாக இருக்குமே. 10 days ஆகும்ட்டாங்க இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. இதில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ணோம், நம்ம வெங்காயம் இது ஆட் பண்ணிட்டோம், தேங்காவை ஆட் பண்ணிட்டோம். தேங்காய் கொஞ்சம் சூடாகும். இப்போ இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டோமா. நல்லா ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வேன். அந்த சுற்றி வளைச்சி வர்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் என் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்று தான் எனக்கு தெரியாது. இப்போ வந்து இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் கை பக்குவம் இந்த மாதிரி. எனக்கு கை பக்குவம் இருக்கிறதுனால தப்பு. எங்க அம்மாவும் நல்லா சமைப்பாங்க. எங்க அம்மாவுக்குலாம் சமைக்கிறதுக்குலாம் நான் சொல்லவே முடியாது. எங்க அம்மாவும் நல்லா சூப்பரா சமைப்பாங்க, டேஸ்டாவும் சமைப்பாங்க. இப்பதான் வந்து என்னமோ அவங்களுக்கு இதாயிடுச்சு, வயசாக அந்த மாதிரி ஆகுமே தவிர சோம்பேறித்தனம் வந்துச்சு. சோம்பேறித்தனம்லாம் எங்க அம்மா சோம்பேறி இப்பவும் கிடையாது, முடியல அவங்களுக்கு. ஓகேவா. இது வந்து கொத்தமல்லி தூள் வந்து 3 டீஸ்பூன் போட்டுக்க. ஏன்னா எங்களுக்கு மத்தியானத்துக்கும் வேணும் குழம்பு. மிச்சம் இருந்தா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கும். இல்லை நைட்டு தோசை சப்பாத்தி ஏதாவது போட்டால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பா மிச்சம் இருக்கும், இல்லாமலாம் போகாது. அப்புறம் வந்து இது மிளகாத்தூள் இதை போட்டுட்டு நம்ம நல்லா எண்ணெயிலே இந்த இதை மசாலாவை இது பண்ணணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கணும். நம்ம இப்போ கலர் கரெக்ட் ஆகி போச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அம்புட்டு தான் நம்மளோட சமையல். அது ஆறுனா தான் மிக்சியில் போட்டு எனக்கு அரைக்க முடியும். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நம்ம கேரட்டு பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸ் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு இதை கழுவி நம்ம உள்ள போட்டு பட்டாணியை போட்டுவிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம சமையல். இதில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பச்சை மிளகா போடுவேன், ஒரு சில நேரம் மிளகாத்தூள் போடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இது பாருப்பா, சீக்கிரம் முடியும். நான் வச்சுட்டேன் அவ்வளோதான். சொறி நாய் வந்துருச்சு, கத்திக்கிட்டே இருக்கும். உனக்கு இல்லை, நீ ஃபுட்டு தான் வேணான்னு சொல்லி எங்களை அப்படியே மயக்கி தூங்க வச்ச நீனு. நாங்கள் முழிச்சிக்கணும். ஏஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு தூங்குன்னா தூக்கம் வராது. நேத்தே அப்படிதான் ஆச்சு, தூக்கமே வரல. ஆனாலும் நீ நேற்று ஹோல்டே தூங்கின்னு இருந்தப்பா. அதுக்கப்புறம் தூங்கினேன். என்னாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? பீன்ஸ் கேரட் பட்டாணி போட்டியா? ஓகே. அது என்னதுப்பா, சாப்பாடா? ஓகே. இது குழம்புக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வெட்டி இருக்கு. வர கலக்கிற காலையில எழுந்துச்சு. அப்புறம் முட்டை பொரியல் ஏதாவது செஞ்சுப்பீங்க. டெய்லி ஒரு முட்டை. கரெக்ட். 2 vegetables 1 முட்டை, அந்த கணக்கு தான். 2 vegetables 1 முட்டை. ஆமா ஆமா. இதுலயே குழம்புலயே எல்லா வெஜிடபிளும் இருக்குது இல்ல? கத்திரிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வருது. ஓகே ஓகே. வர உனக்கு அறிவு வழுவுதுப்பா, உனக்கு அறிவு வழுவுதுப்பா. புடிச்சுக்கோ. வேணாம்ப்பா, இல்ல அது உனக்கு யூஸ் ஆகும். அதுதான் வேணாம். அப்படி ஒன்றும் இல்லாத எனக்கு அது யூஸ் ஆகணுன்ற அவசியமே இல்லை. அப்போ தொலைஞ்சு போயிடுற பத்தியா நீ? இப்ப உனக்கு இங்க வேலை இருக்கிற மாதிரி எனக்கு ஹால்லயும் இதுலயும் வேலை இருக்குதுப்பா, வெளியில வேலை இருக்குதுப்பா. என்னன்னா சும்மா உட்காந்து இருக்கிறேன்னு நினைச்சியா? வேலையை பார்க்க வேணாம். இது ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சா? ஒரு டிக்கெட் செய்யறேன் நான் உனக்கு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சா? விசில் வரலையா?
இப்போ உன் அர்ஜென்ட்டுக்கு கேஸ்லாம் வேலை செய்யாதுப்பா, புரியுதா? நான் எவ்வளவு ஸ்பீடா போயின்னு இருக்கிறேன். கேஸ் எல்லாம் உச்சார கோவம் வந்தது, அதுக்கு என்ன ஆகும்? இது உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி வேணும், குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுருக்கேன். என்ன இது கான்செப்ட்? உப்பு போட்டா தக்காளி வேகுமா? சொல்லுவாங்க, ஏன்னு தெரியாது, வெந்து வச்சுக்கணும். தக்காளி வேகிறதுல என்னப்பா இருக்குது? போட்டு 2 வதக்குனா தக்காளி வந்துட போகுது. ஓ, அந்த சாலிட் இதுல இருந்து மாறி சாஃப்டி ஆகணும். போடும் போதே பீஞ்சு போடணும், சரியா? பீஞ்சு போடாம அப்படியே போடுவோம், அதனால அது வேலைக்கு ஆகுது. நீ என்ன பண்ணணும், 2 தக்காளி எடுத்து அப்படியே இதுல வச்சு இப்படி அமுக்கணும். மூஞ்ச வச்சிருக்கோம். டிஸ்கஷன் போயினே இருக்குதாங்க. என்ன டிஸ்கஷன் தெரியலையே. மொபைல சார்ஜ் போடுதுங்க, அந்த டிஸ்கஷன். காலையில இருந்து கண்ணே தெரிய மாட்டேன், கண்ண முன்னே அப்படி வெளில வருதுங்க. எது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பாத்தியா எப்படி ஆயிடுச்சு? பாத்தியா, தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் போடுறதுங்கிறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடும். இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ண. அப்பா, நீ கத்திரிக்காய் வதக்கல் எல்லாம் செய்யவே மாட்டேறப்பா. அதெல்லாம் ஈஸி டிஷ். என்ன பண்ணணும், நீ பேசாம இது கேரட், இது அது பேர் என்ன, முருங்காவை அதுல போட்டு கத்திரிக்காய் வதக்கல் இந்த பக்கம் இந்த ஸ்டவ் ஃப்ரீயா இருக்கு பாரு, அதுல வச்சு வதக்க கேக்குதுன்னு சொல்லிப்ப. உன் வாய்க்கு கேக்குது கத்திரிக்காய் வதக்கல் அப்படி சட்டுன்னு வதக்கனா வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வரப்போகுது. செலிப்ரேஷன் இப்பவே உயிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னொன்னு பேய் மாதிரி எப்படி வந்து நிக்குது, ஏற்கனவே பாத்துட்டேன் நானு. அந்த பேயை காட்டு. இப்படிதான் சின்ன வயசுல இருந்து பண்ணுவான். இந்த மாதிரி நம்ம சமைச்சுட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி வந்து நின்று இருக்கும், தூங்கி எஞ்சி வந்து. அது எதுக்கு நிக்குதுன்னே எனக்கு தெரியாது இது வரைக்கும். என்ன தின்றதுக்கு என்ன செய்றீங்க, சடார்னு பார்த்தா பயந்துப்போம். தின்றதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னு பாப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சிலிண்டர் இருக்கும் சரியா, கிரைண்டரும் சிலிண்டரும் பக்கம் பக்கமா இருக்கும். ஏஞ்சி போய் எங்க அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் அந்த கிச்சன்ல போய் அந்த கிரைண்டர்ல உட்காந்துட்டு கிரைண்டர்ல சாஞ்சு உட்காந்துட்டு போவேன். எதுக்கு அப்படி சாஞ்சு உட்காந்து என்ன செய்யறாங்க, நமக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? அப்படி போய் அந்த கொஞ்ச நேரத்துக்கு கிச்சன்ல அவங்களை பார்த்துட்டு இருந்தாதான் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓ, புரியுதா? இந்த மாதிரி எப்படி இருக்கு பாரு. நீ எதுக்கு பாப்பேன்னு நான் சொல்லிட்டா, இன்னைக்கு என்ன ஏமாத்தலாம். சின்ன குழந்தையில தான் சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளை பசங்க ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பாங்க. இப்பதான் வந்து அதுங்களுக்கு மொபைல் தான் ஃப்ரெண்ட் ஆகி போச்சு. எயின்ச்சோன்னு மொபைல் அப்படி காதலியை பாக்குற மாதிரி மொபைல பாக்குதுங்க. தெரியாம கேட்டேன். எப்படி நீ இன்சல்ட் பண்ணலாம்? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஜாலியா போய் அப்படி எட்டி பார்ப்போம். அதுவும் சாட்டர்டே ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு அந்த 5வது படிக்கும் போதெல்லாம், அப்பா ஒழிஞ்சுதுரா பீட அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா 2 நாள். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அப்படியே கவலையாயிடும், நாளைக்கு திரும்பி ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ட்டு ஒரே கவலையா தூங்குவேன் தெரியுமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6th 7th 8th இந்த 3 வருஷம் நரக வேதனையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1st to 5th ஸ்டாண்டர்ட்லாம் கூட ஜாலியா இருப்பேன் நான். எப்ப ஸ்கூல் வச்சாலும் ஓகே நான் போவேன், ஏன்னா அவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்போ 6th 7th 8th தான் என்ன பாய்ஸ் ஸ்கூல்ல போட்டாங்க. பாய்ஸ் ஸ்கூல்ல போட்டு 3 வருஷம் என்ன வாட்டி வதக்கி எடுத்தாங்க. தெரியாம கேட்டப்பா. நீ கேட்க தெரியாம கேட்டேன்ல. சரி ஓகே, குழம்பு கொதிச்சா வேலை முடிந்தது நமக்கு. இப்ப இந்த கத்திரிக்காய் இருக்கு பாத்தியா, கத்திரிக்காய் வந்து கூழா போக கூடாது. அப்படியே எடுத்தா அந்த சிவாஜி கணேசன் மீன் ஒண்ணு இருக்குது தெரியுமா, அந்த மீன் மாதிரி முழுசா வரணும், அப்படியே வாயில தூக்கி போடணும், அப்படி பண்ணணும். ஃபைனலா இதுல டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து கோகனட் சீவல் போட்டுக்கலாம். சீவல் அவ்வளவுதான், நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
பார்ப்பதற்கே எம்மியாக உள்ளது. தனியாக எடுத்து வைக்கவும். இது ஒரு 10 minutes கொதிக்கிறது. அது ஒரு 10 minutes, ஒரு 15 நிமிஷம் ஆகுது. 15 to 20 minutes ஆயிடும். ஓகே, டன். எனக்கு காய் வேகவே இல்ல, அதனால ஒரு 15 minutes கிட்ட ஆகும். சோ இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் நம்ம கட்ட போறது இல்ல. கட்ட போறது கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் தட்டுல தான் போட்டுருக்கோம். பாப்பாக்கு என்ன பிரியாணியா என்ன கொடுப்பாங்க? என்னமோ சொல்லிச்சே காலையில. மதியானம் பிரியாணி கொடுப்பாங்க. காலேஜ்ல பிரியாணி. ஆமா, நான் வேற ஏதோ கோர்ஸ் இது இருக்கு. ஓ ஆமா, அதுக்கு ஃபீஸ் கட்டி இருக்குதுங்கல்ல. ஓகே. மோனாக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வேணான்ட்டா, ஏன்னா அங்க கிளாஸ் ஏதோ இருக்காம அதுல பிரியாணி கொடுப்பாங்கன்னு பிரியாணி கலந்து ஓடிடுச்சு. இப்போ மௌலி மட்டும் தான் சாப்பிட போறான். மௌலிக்கு வந்து நான் மட்டும் திங்கணுமா? நீ இப்ப காலைல தானே சாப்பிட்டு போற. அவ காலைல ஜூஸ் குடிப்பா. அவ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டா. இப்ப இதை சாப்பிட்டு எனக்கு ஜூஸ் போட்டு குடி. இதுதான் இன்னைக்கோட நமக்கு. அது மத்தியானம் நம்ம சாப்பிடும் போது முட்டை ஆட் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கோட லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம கட்டாதனால, இருந்தாலும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. நீங்க டெய்லி என்னெல்லாம் உங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் உங்க ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குலாம் நீங்க செய்வீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். அப்பதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நமக்கு அடுத்ததெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு.